up with a slow motion crew, and we up in our clouds. ஹலோ கைஸ், ஓப்போ தரப்புலேருந்து இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ தரப்புலேருந்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 2 ப்ரோ வந்து ஃபெராரி எடிஷன் வந்து ரீசெண்டாக வந்து ஃபெராரியோட ஒர்க் பண்ணி ஒரு ரீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியலான யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீசர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓப்போ ரெனோ 4 ப்ரோ வந்துட்டு கூடிய விரைவில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம். அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நேற்று வந்து நம்ம இந்தியாவில் வந்து இது ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்கள அந்த கர்வ் டிஸ்பிளே எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து சாம்சங்கை பார்த்து காப்பி அடித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைலர்ஸ்லேயும் இருக்கட்டும் ஆட்ஸ்லேயும் இருக்கும் பயங்கரமாக அவங்களோட கர்வ்டு டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இது முதல்ல பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாம்சங்கில் M40 சீரீஸ் பார்த்திங்கன்னா தெரியும், M சீரீஸில் M40 பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சேம் மாடல் இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 4ஓட ரீட்டெயில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இது ரீட்டெயில் பாக்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லிபின் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோம். ஓரளவுக்கு மற்ற கம்பெனியோட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலான கேஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெட்செட் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்காததுனால இவங்க வந்து டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் வந்து அவங்களே வந்து இன்பில்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெட்மிலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஹெட்செட் கொடுக்குறதில்ல. ஓப்போ தரப்புலேருந்து அவங்க வந்து எப்பயுமே ஓப்போ விவோ வந்து ஹெட்செட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து 65 வாட்ஸ்க்கான சூப்பர் வாக் 2.2 சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே சாம்சங்கை கம்பேர் பண்ணி பாருங்கள். சாம்சங் M40 அது வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள், 8 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இல்லை 960 FPS ஸ்லோ மோஷன் வந்து இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம வந்து சார்ஜிங் பற்றி பார்ப்போம். சார்ஜிங்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து 65 வாட்ஸ்க்கான சூப்பர் ஓக் 2.2 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டு போகுதுன்னா ஃபஸ்ட்டு கீழ் ஃப்ளோர் மேல் ஃப்ளோர் அப்படியே கரண்ட்டு போயிட்டே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வெறும் 36 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்போது சீக்கிரமாக வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யூசேஜும் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணலாம். 5000 mAh பேட்டரி இருக்கிறத வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள்.